இந்த இடத்துல ஏதோ கேப்சர் பண்ண முடியும். நீங்களா அது? வித்யா, நீங்களா அது? வித்யா, நீ அது? ஐயோ, லாஸ்ட் டைம் வந்தப்போ நத்தையை கேப்சர் பண்ணேன். இப்போ ஏதோ ஒரு பூச்சியை கேப்சர் பண்ணுறேன். அட்டைப்பூச்சின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது என்ன இடம்? ஃபஸ்ட் நம்ம இது என்னன்னு பார்த்துட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியலையே. போய் பார்க்கலாம். ஹலோ, உள்ளே யாராவது இருக்கீங்களா? படிஸ், ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ எடுத்த அதே லொக்கேஷனில் தான் திருப்பி வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இந்த டைம் நான் தனியாக வந்திருக்கேன். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் எடுத்தப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுல்ஃபில் எனக்கு கம்ப்ளீட்டாக ஆகலை. நான் அதுக்காக தான் கம்யூனிட்டி டேப்பில் உங்ககிட்ட திருப்பி இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா, வி வில் அகைன் டு ஷூட் அகைன் திஸ் பிளேஸ் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் பாசிட்டிவ் சிக்னேச்சர் தான் போட்டிருந்தீங்க. அதாவது கண்டிப்பாக பண்ணலாம், ஷியோர், வெயிட்டிங், அது எதுன்னு போட்டு மானே தேனே பூமானேன்னு போட்டு ஏதோ போட்டிருந்தீங்க. ஸோ அதை மையமாக கொண்டு திருப்பி வீடியோ எடுக்க வந்திருக்கேன். அதனால் யாரும் நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது ப்ளீஸ். ஓகே, அந்த ஒரு ரீசனுக்காக நான் தனியாக வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ஒரு புதுசாக ஒரு விஷயம் தனியாக வீடியோ எடுக்கிறது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு விஷயம் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் அது என்ன விஷயம்னா வீடியோ எண்டில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை போய்ட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைய அங்கே நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் நிறைய விஷயம் இந்த டைம் நான் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். இந்த வீட்டில்
வாழ்ந்த ஒருத்தவங்க சினிமாவில் பெருசாக சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு அது நிறைவேறாத காரணத்தினால தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னேன். ஆக்சுவலாக அவங்க ஒரு பொண்ணுன்னு சொல்கிறாங்க. நான் அந்த பொண்ணை பற்றி நிறைய விஷயம் டீட்டெயில்ஸாக நான் விசாரிக்க ஆரம்பித்தேன். அதில் எனக்கு தெரிய வந்தது அவங்களோட பேர் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் ஏதாவது ஒரு ரிலேட்டடான ஆன்சர்ஸ் இல்லை அவங்களே வந்து நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதெல்லாம் நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம். யாரதான் சந்தோஷம், ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? கெட் ரெடி ஃபோக்ஸ். ஹலோ, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் லாஸ்ட் டைம் இதே இடத்துக்கு உங்களை பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். நான் இப்போவும் உங்களை பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்திருக்கேன். இப்போ எதை என் முன்னாடி வருவீங்களா? ஹலோ, எங்க இருக்கீங்க? உங்களோட பேரு நித்யான்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? உங்களோட பேர் நித்யாவா? ஏதோ சவுண்ட் கேட்கல. ஹலோ, உங்களோட பேர் நித்யாவா? உங்களோட பேர் நித்யானா உங்களால் ஏதாவது சவுண்டு போட முடியுமா? இப்போ இப்போ நீங்கள் தான் சவுண்டு போட்டிங்களா? உண்மையாகவே உங்களோட பேர் நித்யாவா? ஆக்சுவலாக எல்லாம் ஓகே தான். அவங்க பேர் சொன்னதுக்கப்புறம் அவங்க பேர் நித்யாவான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் நான் அவங்களோட பேர் நித்யாவான்னு கேட்டதுக்கப்புறம் சில ரேண்டமாக சில சவுண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். யார் அது? நான் அவங்களோட பேர் நித்யாவான்னு கேட்டது ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களோட பேர் நித்யாவான்னு கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சில ரேண்டமான சவுண்ட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்குது. பட் எதுக்கும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் எதையும் நம்ம இதுதான்ட்டு ஷுவராக சொல்லிட முடியாது. எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் களத்தில் இறங்கலாம். பட் என்னை கேட்டால் அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் தான் இப்போ சவுண்ட் போட்டதா? ஹலோ, எம்மா பள்ளம். ஹலோ நித்யா, சவுண்டு மறுபடியும் கேட்குது ப்ளீஸ். உங்களோட பேர் நித்யாவா?
ஹலோ, உண்மையாவே உங்களோட பேர் நித்யானா? மறுபடியும் எனக்காக அந்த சவுண்டை உங்களால போட முடியுமா? எங்க இருக்கீங்க? ஹலோ, ரொம்ப அமைதியா இருக்கு பட்டீஸ். இவ்வளோ நேரம் சவுண்ட் கேட்டுட்டு இருந்துச்சு, இப்போ ரொம்ப சைலண்டா இருக்கு. ஹலோ, சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க. உங்களால் என் முன்னாடி வர முடியுமா? ப்ளீஸ் தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. நீங்களா அது? நீங்கள் தான் இப்போ சவுண்ட் போட்டதா? என் பக்கத்தில் தான் இருக்கீங்களா? ஹலோ, உங்கள் பேர் நித்யாவா? இங்கேருந்து தான் ரேண்டமாக சவுண்ட் கேட்டுச்சு. உண்மையாகவே உங்களோட பேர் நித்யானா? உங்களால் என் முன்னாடி வர முடியுமா? இந்த இடத்துல ஏதோ கேப்சர் பண்ண முடியும். ஹலோ, அதுக்குள்ள எங்க போனீங்க நித்யா? ப்ளீஸ், ஆக்சுவலாக இந்த இடத்துல ஏதோ நான் கேப்சர் பண்ண ப்ளீஸ். அதுக்குள்ளே எங்கே போச்சுன்னு தெரியல. கரெக்டாக ஒரு செகண்டில் அப்படியே ஹைட் ஆயிடுச்சு. ஹலோ, ஹலோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் என் முன்னாடி வந்துட்டு போனீங்களா? ஹலோ, உங்களோட பேர் நித்யாவா? உண்மையாகவே உங்களோட பேர் நித்யா அப்படின்னா உங்களால் என் முன்னாடி வர முடியுமா? இங்கே ஏதோ ஒன்று கேப்சர் பண்ண முடியும். அதுக்குள்ளே எங்கே போச்சுன்னு தெரியல. இப்படி தான் ஏதாவது ஒன்று கேப்சர் பண்ணுவேன். அதை கிட்ட போய் பார்க்கறதுக்குள்ள 1 செகண்ட் தான், டக்குன்னு மறைஞ்சிடும். எங்கே போனாலும் இதாக பற்றி சரிங்க நடக்குது. ஓகே, நான் உங்களோட பேர் நித்யான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அந்த நித்யான்னு பேர் சொல்கிறப்பெல்லாம் நீங்கள் இது சவுண்ட் கேட்கல. ஓகே, நான் நித்யான்னு பேர் சொல்கிறப்பெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு சைன் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இதோட 2 டைம்ஸ் என் முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என் பக்கத்தில் வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்காக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அதையும் நான் கொடுத்துட்டு இந்த இடத்த விட உடனே நான் கிளம்பிடுவேன். ஸோ உங்களால் என் முன்னாடி வர முடியுமா நித்யா? ஹலோ, நித்யா? ஏய், நீங்களா அது? ஏய் நித்யா, நீங்களா அது? ஏய்
அதுக்குள்ளே எங்கே போனீங்க நித்யா? நீங்களா அது? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தேன். அதுக்குள்ளே எங்கே போனீங்க? ஹலோ? ப்ளீஸ். ஆக்சுவலாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல ஏதோ என்ன பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே சடனாக எங்கே மானேஜ் தெரியல. ப்ளீஸ் நித்யா, நீங்களா அது? இப்போவும் அங்கே ஏதோ நிற்கிற மாதிரியே இருக்கு. ப்ளீஸ் நான் உங்களோட வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் உங்களோட வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஏதாவது சவுண்டு போடுங்க. அப்படி பிடிக்கல அப்படின்னா சைலண்டாக இருங்க. நான் இந்த வீட்டில் இருக்கலாமா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே ஓகே ஓகே. உங்களோட பேர் நித்யா, ஓகேவா? ஓகே நித்யா, நாம ஏன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது? நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன். எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஃபீலிங் தான், ஒரே விஷயத்துக்காக தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். உங்களுக்கும் மீடியாவில் ஏதாவது பெருசாக சாதிக்கணும்னு ஆசை, எனக்கும் மீடியாவில் ஏதாவது பெருசாக சாதிக்கணும்னு ஆசை. ஸோ நீங்களே பாருங்களேன், நமக்குலாம் எவ்வளோ ஒரு அழகான ஒரு வேவ் இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கும் மீடியா தான் பிடிச்சிருக்கு, எனக்கும் மீடியா தான் பிடிச்சிருக்கு. எல்லாம் ஓகே. பட் நீங்கள் ஏன் என் பக்கத்தில் வர மாட்டீங்க? உங்களை 3 times கிட்ட பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுவும் தூரமாக தான் பார்த்துருக்கேன். பரவாயில்ல, நீங்கள் மட்டும் என் பக்கத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான விஷயம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் மட்டும் என் பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா அதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ப்ளீஸ், உங்களால் என் பக்கத்தில் வர முடியுமா? ஹலோ? எங்கே இருக்கீங்க நித்யா? நித்யா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? உனக்கு ஓகேவாமா? ஹலோ நித்யா? நித்யா, நீயா அது? நித்யா, அதுக்குள்ளே எங்கே போனேன்? நான் உன்னை பார்த்தேன், பட் அதுக்குள்ளே எங்கே போனேன்னு தெரில எனக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு என் முன்னாடி வரியா? ஆக்சுவலாக நீ நிறைய தடவை என் முன்னாடி வந்துட்ட. என் பக்கத்தில் வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு பக்கத்தில் வரியா? ஆக்சுவலாக நான் அவனை பார்க்கறதுக்காக தான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஏதாவது பெருசாக ஹெல்ப் பண்ணிட்டு போகலாம், அவனுக்கு பிடிச்சது ஏதாவது பண்ணிட்டு போகலான்னு தான் நான் வந்திருக்கேன். நீ மட்டும் என் பக்கத்தில் வந்துட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ப்ளீஸ் நித்யா, என் கிட்ட உன்னால் வர முடியுமா? நீ நல்ல பொண்ணு தானே, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. என்னை பார்த்து எதுக்கு பயப்படுற? ஆக்சுவலாக நான் தான் உன்னை பார்த்து பயப்படணும். என் பக்கத்தில் வர நீ ஏன் தயக்கப்படுற, யோசிக்கிற? ப்ளீஸ் என் பக்கத்தில் வரியா? உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுமா, நான் தாராளமாக பண்ணுறேன். உனக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நித்யா,
படிஸ் இப்போ நம்ம கீழே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் படிஸ். ஏன்னா இந்த பில்டிங் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. நான் ரொம்ப பெருசாக கிடையாது, சின்னதாக தான் இருக்குது. நான் சுற்றியும் இங்கே தான் வந்துகிட்டே இருக்கிறேன். ஒன்று மேலே இருக்கிறேன், நான் கீழே இருக்கிறேன். அந்த மாதிரி மாற்றி ஒரே இடத்துல தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறேன். கீழே போயிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம பார்க்கலாம் படிஸ். வாங்க. ஹலோ நித்யா, நீ எங்கேயும் இருக்கியா? என் பக்கத்தில் உன்னால் வர முடியுமா? ஹலோ, ஏதோ கிடக்கு புட்டி. எலும்பு கிடக்கு ப்ளீஸ், என்ன எலும்புன்னு தெரியல. ஓகே, வந்த வேலையை பார்க்கலாம். ஓகே படிஸ், ஆக்சுவலாக எனக்கு தோணுது என்னென்னா, இப்போ நம்ம நைட் விஷன் கேமரா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம நைட் விஷன் கேமராவில் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏதாவது கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல அந்த விஷயத்தை இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம் படிஸ். ஓகேவா? லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.